இன்று உங்களோடு கூட பேசும்படி இரவு கர்த்தர் பேசின வசனம் The அதுதான். given word from God for our consideration. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம். First Samuel. யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். Let us turn your page. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம். First Samuel. என் அன்பு பிள்ளைகளே, ஒன்று சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 16th chapter 4-5 என்ற வேத பகுதியை வாசிக்க நாம் கேட்கலாம். Verse 4 and 5. கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிறது சமாதானமா என்றார். அதற்கு அவன் சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. பலத்த கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட பக்கத்தில் கைகளை கொடுத்து சொல்லுங்க. இன்னையில இருந்து நமக்கு சமாதானம் தான். என் அருமையான மகனே மகளே, இந்த வேத பகுதிகளை சற்று கவனிங்கள். Look at the passages from the Bible. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. தேவனாகிய கர்த்தர் சாமுவேலை பார்த்தார். The Lord looked down to Samuel. இந்த சாமுவேல் யார்? Who is this Samuel? தேவனுடைய தீர்க்கதரிசி, seer of God. அவன் ஒரு போதகர் அல்ல, not a pastor. அவன் ஒரு சுவிசேஷகன் அல்ல, not an evangelist. ஆனால் அவன் ஒரு evangelist அல்ல, not an evangelist. ஆனால் அவன் ஒரு தீர்க்கதரிசி. He was a seer. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை அபிஷேகிக்கும் ஒரு மனிதன், man efficient to anoint others. உலகத்தில் ராஜாக்களை ஏற்படுத்தும் ஒரு மனிதன், man kingmaker of the world. ஆனால் பாருங்கள், சாமுவேல் எருசலேமில் இருந்து பெத்லகேமுக்கு போகிறார். Samuel went to Bethlehem தலைநகரில் இருந்து அவர் ஒரு வில்லேஜுக்கு போகிறார். From the city to the village. ஒரு தூரமா இருக்கும் ஒரு பட்டணத்துக்கு போகிறார். From a far place. அப்போ போகும் பொழுது on the way அந்த ஊரின் மூப்பர்கள் அவருக்கு எதிர்ப்பட்டு வருகிறார்கள் தத்தளிப்போடு. These elders came before him with restlessness. எப்படி வருகிறார்கள்? தத்தளிப்போடு வருகிறார்கள். With restlessness. என்ன திடீரென்று சாமுவேல் வருகிறார்? Why you are coming here? ஒன்றும் புரியவே இல்லையே. We cannot understand. என்று சொல்லி தத்தளிப்போடு வந்தார்கள். They came with restlessness. அவர்கள் அவனை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, the first question they said, ஐயா, நீங்கள் வருகிறது சமாதானம் தானா என்றார்கள். Are you come with peace? அதற்கு அவர் சொன்ன பதில் சமாதானம் தான் என்றார். Yes, peaceably. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. 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 பலத்த கைகளை தட்டி. Glory be to God. சாமுவேல் இருந்த இடத்தில் கர்த்தர் போனார். The Lord went to the place where Samuel was. Samuel, நீ பெத்லகேமுக்கு போ என்றார். go down to Bethlehem. அங்கே போய் go down. என் நாமத்திற்கு மகிமைக்கென்று for my name's sake நீ ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும்படிக்கு உன்னை அனுப்புகிறேன் என்றார். I am sending you now. என்னை கவனிக்க வேண்டும். Listen carefully. இவன் புறப்பட்டு போகிறான். He went. எப்படி போகிறான்? How? அந்த ஊரின் மூப்பர்கள் அவனுக்கு முன்பாக நின்றார்கள். These elders stood before him. பதற்றத்தோடு நின்றார்கள். Restlessness. தவிப்போடு நின்றார்கள். Longing. நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். Are you come with அதற்கு அவன் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? சமாதானம் தான் என்றார். Yes, peaceably. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். Look at this verses. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen carefully. சாமுவேல் அந்த ஊரின் தலைவர்களை பார்த்து மனிதர்களை பார்த்து சமாதானம் என்றார். Samuel said to the elders of the city, இதை சொன்ன மனிதனுக்கு சமாதானம் இல்லை. but he was not peace. இதை சொன்ன மனிதனுக்கு சந்தோஷம் இல்லை. He was not in peace and joy. அவனுக்கு மிகப்பெரிய கவலைகள். He was under the grip of sorrow. என்ன கவலை? What is that? வேதம் சொல்லுகிறது. The Bible says. 1 சாமுவேல் 14:1 First Samuel 14 verses 1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, the Lord looked to Samuel. நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறம்பே தள்ளின மனிதனுக்காக ஏன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்றார். How long you suffer for a man whom I reject from the kingship? சாமுவேலுக்கு சமாதானம் இல்லை. Samuel was not happy. ஒன்றே ஒன்று கவனிங்கள். One thing is that இயேசுவின் குமாரன் சவுலை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொன்னவரே அவர்தானே. he said anoint this the son of Kish. வெளிப்படுத்தினர் அவர்தானே. he only revealed it. அப்பொழுது இவனை எப்படி அவர் தள்ளுவார் how can he reject என்று சொல்லி அவன் வேதனைப்பட்டான். he was under the grip of அவன் pain. புலம்பினான். he lamented. அவனுக்கு சமாதானம் இல்லை. no peace in his mind. ஆனால் நன்றாய் கவனிங்கள். சமாதானம் இல்லாத ஒரு சாமுவேல் give up the peace. நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தர் சொன்னார், உன் தைலக்கொப்பை எடுத்து கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்கிற பரிமள தைலத்தை நிரப்பிக்கொண்டு நீ புறப்பட்டு போய் ஈசாயின் குமாரன் ஒருவனை தெரிந்து கொள், நான் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன். go down to Bethlehem, fill thine horn with oil, because I have elected a son of Jesse. அந்த நேரத்தில் சாமுவேலுக்கு சமாதானம் இல்லை. Samuel was disturbed in peace. சாமுவேல் தவித்துக் கொண்டிருக்கிறார். he was suffering. என்ன தவித்துக் கொண்டிருக்கிறார்? what is the problem? அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார். the Lord looked to him and என்ன said, சொன்னார் தெரியுமா? what does he said? தேவனை பார்த்து நேருக்கு நேர் பார்க்க
பார்க்கிறான் சாமுவேல். Face to face he met the Lord. முகமுகமாய் பார்க்கிறான். Face to face. ஐயோ ஆண்டவரே, Oh my Lord. நீ சொன்னதை நான் செய்வானானால் If I do what சவுல் என்னை கொன்று போட்டு விடுவானே. he will kill me. ஒரு பக்கம் பயம், One side fear. அவனுக்கு இருக்கிறது மரண பயம். Fear of death. ஆனால் இங்கே அவன் சொன்னது But he said சமாதானம். peaceably. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவன் சொன்னது என்ன? He said சமாதானம். peaceably. சமாதானம் தான். Peace. கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தேன். To sacrifice மூர் unto the மூப்பர் Lord. கேட்கிறார்கள் சமாதானமா? Elders says, are you come? சமாதானம் தான் இவனும் He சொல்லுகிறான். said, yes, peace. சமாதானம் இல்லாமல் போய் அந்த வார்த்தை சொன்னான். Without peace he said ஆனால் this word. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. அவனுடைய தைல கோப்பையில் பரிமள தைலங்கள் நிரம்பி இருக்கிறது. Fill the horn with the oil. பரிசுத்தாவியை நிரப்பி Fill வைத்திருக்கிறான். with the Holy Ghost. பரிசுத்தாவியை நிரப்பிக் கொண்டு Fill the Holy Spirit. தேவனை நிரப்பிக் கொண்டு Fill the Holy அவன் Spirit. பேசுகிற ஒரு வார்த்தை, He said a word. சவுல் இதை தெரிந்தால் என்னை கொன்று போடுவானே. If Saul know that he will kill me. Looks me. எல்லாரும் கவனிக்கணும். கை கமத்தை தூக்கி அந்த நேரத்திலே சாமுவேலுக்கு சமாதானம் இருந்ததா? How can he say these peaceful words? பாஸ்டர் ஐயா, சமாதானம் இருந்ததா? Is it he was peace? 1 சாமுவேல் 16:2 சொல்லுகிறது. 16 verses 2. நேருக்கு நேர் தேவன் பேசுகிறார். Strictly God spoke to him. சவுலுக்கு தெரிந்தால் என்னை கொன்று போடுவானே. If Saul knows that he will kill இந்த me. சமாதானம் இல்லாமலே அவன் புறப்பட்டு போகிறான். Without this peace he went to. சிலர் அப்படித்தான் வந்திருக்கிறீர்கள். Somebody also came like that. என்னிடத்தில் இருக்கும் தைல கோப்பை உங்கள் மேல் ஊற்றப்படும். I am going to pour out my oil. உங்கள் மேல் ஊற்றப்படும். I am going to pour out. அபிஷேகத்தை ஊற்றுவார். Pour out the anointing ஒரே oil. ஒரு காரியம், One thing. நீங்கள் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது Before you leave this place. கட்டாயமாய் சொல்லுவேன், Surely. சமாதானத்தோடு போவீர்கள். You will go with peace. விசுவாசிக்கிறவர்கள் 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். ஒரு சவுலும் எனக்கு விரோதமா இல்லை. Saul will not come against me. ஒரு சாத்தான் எனக்கு விரோதமா இல்லை. Satan will not come ஒரு against me. மந்திரம் எனக்கு விரோதமா இல்லை. Witchcraft will not come ஒரு against குறை me. சொல்லுதல் எனக்கு விரோதமா இல்லை. Evilness will not come against me. வேதம் The சொல்லுகிறது, Bible says, பரிசுத்தாவியை நிரப்பி வைத்திருக்கிறான். I am filled the oil. தேவனுடைய அபிஷேகத்தை நிரப்பி Filled the வைத்திருக்கிறான். anointing oil of அந்த God. நேரத்திலே In that time, இவன் போய் அவர்களை சொல்லுகிறான். he said to them, கர்த்தர் சொன்னார், Lord said, எதுவரைக்கும் அவனுக்காக துக்கித்துக் how கொண்டிருப்பாய்? long you worried இந்த about கர்த்தர் Saul? உங்களை பார்த்து சொல்லுகிறார், Lord says, எதுவரைக்கும் நீங்கள் துக்கித்தீர்கள் How long you may worry அதை about விட்டு anything? விடுங்கள். Leave that. உங்களுக்கு சமாதானம். Peace unto thee. தேசம் தத்தளிக்கும். Restlessness within the கடலில் nation. உள்ள தண்ணீர்கள் பூமிக்குள் நுழையும். World submerged into water. பூமிகள் உதிர்ந்து ஓடும். Earth will pass by. கட்டடங்கள் இடிந்து விழும். Buildings will fall ஆனால் down. ஒன்று, But one thing, கர்த்தரின் சமாதானம் உன்னோடு இருக்கும். hold your peace of the தீங்கு Lord. உன்னை தொடவே தொடாது. Evil will not touch you. விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லு Say பார்க்கலாம். hallelujah to the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது. The Bible says. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நீதிமொழிகள் 16:7 வாசித்து பாருங்கள். 16 verses ஒரு 7. மனுஷனுடைய வழி, The way of somebody. ஒரு மனுஷனுடைய பாதை, in the ஒரு way. மனுஷனுடைய மூவ்மெண்ட்கள் In a movement கர்த்தருக்கு of man. பிரியமாய் இருந்தால் You pleasing the அவனுடைய சத்துருவை கூட Even the enemies. அவனுக்கு சமாதானமாக்கி போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுவார். They will start peace talk. இதுவரை உனக்கு விரோதமாய் இருந்தவர்கள் Maybe somebody come உன்னை against தேடி you. மன்னிப்பு கேட்க Will வருவார்கள். seek you and make peace talk. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe? விசுவாசி கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதுதான் சமாதானம். That is peace. நம்முடைய தேவன் என்ன சொல்லுகிறார்? What does the Lord என் say? அருமையான மகனே மகளே, Son and daughter in இன்றைக்கு சமாதானம் ஏன் இல்லை? Today, why there is no peace? வேதம் சொல்லுகிறது, The Bible says. 2 காரியம் இருக்கிறது. 2 things are there. அவி விசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து If போகட்டும். unbelief separate, go. அது சகோதரனானாலும் சரி சகோதரியானாலும் சரி, Maybe brother or sister. அவர்கள் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. They are not bondage. அவர்கள் அடிமைப்பட்டவர்கள் They are அல்ல. not bond servant. அவி விசுவாசி அப்படிப்பட்டவன். Unbelief bold. தேவனை விசுவாசிக்காதவன் அப்படிப்பட்டவன். Believers are கர்த்தருடைய different. வார்த்தை விசுவாசிக்காதவன் அப்படிப்பட்டவன். If the word of God கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாதவன் அப்படிப்பட்டவன். not glorify the name of அவி God. விசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். If unbelief depart, அது சகோதரனானாலும் சரி சகோதரியானாலும் maybe சரி, brother or sister, அவர்கள் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. they are not bound. அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பு Before them, தேவன் என்ன செய்வாராம்? What the Lord will வேதம் do. சொல்லுகிறது, Bible says, நீங்கள் சமாதானமாய் இருக்கும்படி to become peace. தேவன் நம்மை சமாதானத்துக்கே அழைத்திருக்கிறார். The Lord bring us for peace. இன்று கர்த்தருனை எதற்கு அழைத்து What வந்திருக்கிறார்? purpose Lord call நீங்கள் you? இன்னையில் இருந்து சமாதானமாய் இருக்கும்படி, Today we should be in peace. நீங்கள் ஒவ்வொருவரும் சமாதானமாய் இருக்கும்படி Everybody make peace. தேவன் நம்மை அழைத்து That's வந்திருக்கிறார். what the Lord has called you. இன்று இரவு Tonight, சாயங்கால வேளையிலே evening time, நீ சமாதானமாய் இருக்கும்படி உன்னை அழைத்து The Lord வந்திருக்கிறார். has brought you to be in peace. விசுவாசி கைகளை தட்டி 3 அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah to the Lord. ஹalleluya. Praise the Lord. உன்னை எதுக்கு அழைத்து வந்தார் What தெரியுமா? purpose Lord has called you? மற்றவர்களா இருக்க உன்னை மட்டும் கொண்டு Why வந்திருக்கிறார். specifically the Lord called you? உன்னை மட்டும் கொண்டு Why the வந்திருக்கிறார். Lord bring up? சமாதானமாய் இருக்கும்படிக்கு, To be in peace. சமாதானமாய் இருக்கும்படிக்கு To be in peace. தேவன் நம்மை அழைத்து The Lord வந்தார். has called us. தேவன் நம்மை அழைத்தாராம். The Lord brought 1 us. கொரிந்தியர் 7:15 வாசித்து 1 பாருங்கள். 7 verses 50. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. The Bible says, என் அன்பு மகனே மகளே, Son and daughter அந்த in வேத Christ. பகுதிகளை சற்று தெளிவாய் Look at கவனிங்கள். the Bible clearly. வேதம் எவ்வளவு அழகாய் How சொல்லுகிறது. beautifully the Lord என் says. அன்பு மகனே,
Beloved தேவன் ஏசாயா மூலமாய் சொன்னார். Lord spoke என்ன through சொன்ன prophet தெரியுமா? Isaiah. What does he say? ஏசாயா Isaiah, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல். say to the house of Israel. என்ன சொல்ல சொன்னார்? What to say? உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்டு He who hold you, தேவன் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனிதன் trust in the Lord, அவனை பூர்ண சமாதானத்தில் நான் காத்துக்கொள்ளுவேன். I will preserve him in a complete secure peace. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்டு He who hold மனதை உடையவன் எவனோ, having the mind, என்னை உறுதியாய் பற்றிக்கொள்ளுகிற மனதை உடையவன் he who எவனோ, hold me in mind, அவனை நான் என்ன செய்வேன்? What I am going to do அவன் for என் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறபடினாலே because he believed me, அவனை பூரண சமாதானத்துக்குள் I காத்துக்கொள்ளுவேன். will bring forth my peace to ஒரு him. ஹல்லேலூயா சொல்லுங்க Praise the பாக்கலாம். Lord. நீ காலையில இருந்து Morning to மத்தியானம் வரையும், afternoon, மத்தியானத்திலிருந்து afternoon, இரவு வரையிலும் and night. நீ சாப்பிட்டு தூங்கி Night மறுநாள் எழுந்து வரையிலும் next day. அது பூர்ணமான சமாதானமா it இருக்கும். will be a complete secured peace. விசுவாசிக்கிற மூணு ஹல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. பூரண சமாதானம். Peace of God. வேதம் சொல்லுகிறது. The Bible says. ஏசாயா 26:3 வாசித்து Isaiah பாருங்கள். 26 verses 3. அவனை பூர்ண சமாதானத்துக்குள் I காத்துக்கொள்ளுவார். will preserve him with my peace. சாதாரண அல்ல, Not ordinary. பூரணமான சமாதானத்துக்குள் காத்துக்கொள்ளுவார். It is a secure என் peace. அருமையான மகனே மகளே, Son and daughter, சிலருடைய வாழ்க்கையில் ஏன் சமாதானம் why இல்லை? there is no peace in என்ன anybody's காரணம்? life? What's the reason? ஒன்றை there? நான் அறிவேன். I know one thing. அவருடைய இருதயமே அவர்களை வேதனைப்படுத்தி வருகின்றன. Even they are response to their heart. மற்றவர்களை பார்த்து போராமைப்படுவது. They will jealous against others. ஐயோ அந்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறானே, Oh, this family is good. என்னுடைய வாழ்க்கையில் நல்லாவே Why இல்லையே. I am not good? ஆனால் ஆண்டவர் சொன்னார், But the Lord said, பாவி பொல்லாப்பு செய்து 100 தரம் வாழ்ந்தால் உனக்கு என்ன? what do you want? கர்த்தருக்கு அஞ்சி இருக்கிறவன் நன்றாய் இருப்பான் he என்றார். go fear God will தேவனுக்கு good. பயப்படும் மனிதன் நன்றாய் இருப்பான். Fearful will good. ஒரு நாளும் மாறவே மாற. Never ever change. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. மற்றவர்களை பாராதிருங்கள். Don't see others. மற்றவர்கள் சொல்லும் வார்த்தை கவனியாதிருங்கள். Don't listen the word of நீ others. எந்த அளவின் அளக்கிறாயோ அதே அளவின்படி உனக்கு How அளக்கப்படும். much you measure, you can get that same. நீ எதை விதைக்கிறாயோ அதை திரும்ப Whatever அறுப்பாய். you sow will reap at same. ஆனால் இன்றைக்கு தீர்மானம் எடுத்துக் Today take a கொள்ளுங்கள். decision. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், Shake your hand to others. நாம் வந்ததற்கு சமாதானம் தான். We came here to get peace. ஸ்தோத்திர பலிகளை To செலுத்துவோம். offer sacrifices. ஒரு அல்லேலூயா to God. சொல்லுங்களே. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஒரே ஒரு காரியத்தை பாருங்கள். One thing, look at here. சாமுவேல் ஒரு பக்கம் பயம், One side Samuel மற்றொரு frightened. பக்கம் வருத்தம். Another side suffering. இப்படி வருத்தம் பயம் உள்ள மனிதனை போய் அனுப்புறாரு, இவர் போய் சமாதானம் என்று The சொல்லுகிறார். Lord sent for this person to bring peace. எப்படி சொல்ல முடியும்? How can he say? எப்படி சொல்ல How முடியும்? can he say? உலகத்தில் ஒருவாள் சொல்ல முடியுமா? Anybody can say like வேற வழி இல்லை, சொல்ல வேண்டும் என்று ஊழியக்காரன் சொல்லிவிட்டார். no option. This servant of God அந்த said this. சமாதானத்தை கர்த்தர் அவருக்கும் தந்து But the விட்டார். Lord gave the speech to him. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். hallelujah. பலத்த கைகளை Let us தட்டி clap all. ஹalleluya. Praise the Lord. நம்முடைய தேவன் யாரு? Who is our God? சத்தமா கை கொடு சொல்லுங்க. Who is our God? நம்முடைய தேவன் யாருங்க? Who is our God? சத்தமா சொல்லுங்களே. நம்முடைய தேவன் யாரு? Who is our God? The Prince of Kings. Samadhana Prabhu. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. அவர் சமாதானத்தின் ராஜா. He is the Prince of Peace. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அவர் யாருங்க? Who is he? சமாதானத்தின் ராஜா. King of Peace. வேதம் சொல்லுகிறது. The Bible says. ஒரு வசனம் இப்படி A சொல்லுகிறது. word of the Lord says. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். It's a well-known word. ஏசாயா 9:6 சொல்லுகிறது. Isaiah 9 verses 6. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். A son was born for us. Listen to me. கவனிங்கள். அடுத்த வரி சொல்லு, நமக்கு ஒரு குமாரன் And கொடுக்கப்பட்டார். a son was given for us. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். Royal diadem upon his அவருடைய shoulder. நாமம் His name. அதிசயமானது, Wonderful. ஆலோசனை கர்த்தர், Wonderful வல்லமை counselor. உள்ள தேவன். Mighty God. இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுகிறார், Finally, சமாதான பிரபு என்னப்படுவார். Prince of Peace. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. அவர் யாருங்க? Who is he? ஹalleluya. Hallelujah. சமாதானத்துக்கே ராஜா. He is a King of Peace. ஒரு ஹalleluya சொல்லுங்களே. Praise be to God. நம்ம அப்பா யாரு? Who is our Father? சமாதானத்தின் ராஜா. King of Peace. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாது. Hallelujah. அந்த ராஜாவின் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? Oh, children of that king, how should be? Praise the Lord. சிம்சோன் சமாதானம் இல்லாத தவிக்கிற பொழுது Samson give up his peace. தேவனை பார்த்து கேட்டான், He looked to God. தேவனே Lord, இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும் once என்றார். again remember மண்டையில முடி முளைச்சது. Hair growth came up. அத்தனை ஆயிரம் பேரை கொன்றான். Destroy the Philistines. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, Shake your hand to others. இன்னைக்கு வந்தது சமாதானம். Our visitation is ஒரு peace. அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. தேவன் யாருங்க? Who is our God? சமாதானத்தின் பிரபு. Prince of Peace. வேதம் சொல்லுகிறது. The Bible says. அதைத்தான் ஆதியாகமம் 49:10 வாசித்து Genesis பாருங்கள். 49 verses வேதம் 10. சொல்லுகிறது, The Bible says. சமாதான கர்த்தர் வருமளவும் இஸ்ரவேலை விட்டு செங்கோல் நீங்குவதே இல்லையா? Unless the visitation of the Prince of the Lord, the rod will never ever depart from Israel. ஹalleluya. Hallelujah. என்ன செய்கிறார் நம்ம அப்பா? சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் இஸ்ரவேலை விட்டு செங்கோல் நீங்கும்
நீக்குவதே இல்லையா. Unless the visitation of the Prince of God, the scepter will never ever remove from Israel. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. மற்றவருடைய கோல்கள் ஒருவேளை மாறி போகலாம், Other scepter may change. சமாதானத்தின் கோல் மாறவே மாறாது. The scepter of peace will never ever change. கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to the Lord. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அதை பவுல் சொல்லும்போது இப்படி சொன்னார். when Paul the apostle said, 1 கொரிந்தியர் 14:33 வாசித்து 1 பாருங்கள். Corinthians 14 verses 33, தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல, not the God of அவர் wrath, சமாதானத்தின் தேவனாய் God இருக்கிறார். of peace. பரிசுத்தவான்களுடைய கூடுகை, In the assembly of holy, பரிசுத்தவான்களுடைய சபை, His assembly of அவர் நாமத்தை தேடுகிற சபை, He who seek the அவர் Lord, நாமத்தை சொல்லுகிற இடம் He who proclaim the name of அப்படியே God, சமாதானமாய் இருக்குமா? they will hold their peace. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? விசுவாச கைகளை தட்டி அப்பாக்கு முன்னாலேயே சொல்லுங்க, Say hallelujah to the Lord. சந்தோஷமா சொல்லுங்க, Joyfully, மூஞ்ச பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, face to face. தேவன். Lord, ஹலோ, என்ன பாருங்க, தேவன். சிரிச்சுக்கிட்டு கையை கொடுத்துட்டு ஒரு கையை கொடுத்துட்டு இன்னொரு கையை, நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் கலகத்திற்கு கலகத்திற்கு தேவன் அல்ல. தேவன் அல்ல. அப்படின்னா அர்த்தம் என்ன? Meaning, சண்டை மூட்டி விடுற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் He is அல்ல. not a God to do evil works. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. நீங்கள் ஒரு பட்டணத்தில் யுத்தம் பண்ண புறப்பட்டால் If you're going to fight a battle to நீங்க somebody, செய்ய வேண்டிய முதல் வேலை, have to do one thing. ஆண்டவரே Lord, இந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேன், I come to this எனக்கு place. சமாதானம் என்று சொல்லி பாருங்க, Peace ஜெயம் உங்களுக்கே சொந்தம். quickly comes for you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. என் அருமையான மகனே Son மகளே, and daughter in Christ. யோசித்து பாருங்கள், Just think. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. Bible says like என்ன that. சொல்லுகிறது? What does the Bible விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்குமா? If the desired comes, it will be like a tree of நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணுமா? waiting for a long time. It will bring out sick. கரங்களை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Amen. ஹalleluya. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி Let's clap. நாம் வந்தது சமாதானம் தான், கை கொடுத்து சொல்லுங்க. Yes, we came for peace. இந்த இடத்திற்கு சமாதானத்தோடு வந்திருக்கிறேன். Come with peace. in என்ன this பார்த்து place. சொல்லுங்க, சாதையா நான் வந்த சமாதானமா? Sadhya, is it I come with சத்தமா peace? சொல்லுங்க, சாதையா நீங்க வந்திருக்கிற சமாதானமா? Or you came with peace? நான் சொல்றேன் ஆம் சமாதானம். Yes, peace. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. Big clap. கைகளை தட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah to the Lord. பக்கத்துலங்க சமாதானம். Peace. என் அன்பு மகனை மகளே, Son and daughter யோசித்து Christ. பாருங்கள். Just saying. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல, He is not a God of wrath. சமாதானத்துக்கே தேவன். He is a God of peace. பரிசுத்தவான்கள் சபைகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது In the என்றார். assembly of saints it will take ஒரு place. திருச்சபை எப்படி இருக்குமா? How should be the ஒரு church? சபையை வாழும் வாழ்க்கை எப்படி கற்றுக் கொடுக்குமா? How the church will சமாதானத்தை கற்றுக் கொடுக்கும், peace, பரிசுத்தத்தை peace, கற்றுக் கொடுக்கும், peace, holiness, சந்தோஷத்தை கற்றுக் கொடுக்கும், peace, joy, பாவத்தை வெறுக்க கற்றுக் கொடுக்கும். to hate the sin. கரங்களை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah to the Lord. ஹalleluya. Praise be to God. ஒரு பக்கம் என்னிடத்தில் தைலக்கோப்பையில் தைலம் நிறைத்து One வைத்திருக்கிறேன், side horn full of anointing நான் oil. சாமுவேலை சொல்லுகிறேன், As a Samuel. இயேசுவின் நாமத்திலே In the name of உனக்கு Jesus. சவுல் இல்லை, No Saul. சத்துரு இல்லை, No evil there. உனக்கு சமாதானம் தான். Peace unto thee. விசுவாசிக்கிற Do 3 you அல்லேலூயா believe? சொல்லணும். Three hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் அன்பு மகனை மகளே, Son and daughter எத்தனை கிருபை நிறைந்த வார்த்தைகள். what a merciful word. வேதம் சொல்லுகிறது, Bible says, என் அன்பு மகனை மகளே, Son and daughter பவுல் எழுதினார் கொரிந்துக்கு Paul said to Corinthians, 14:33, 14:33, தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல, God is not a God of wrath, சமாதானத்துக்கே தேவன். God of peace. பரிசுத்தவான்களுடைய சபை அப்படித்தான் இருக்கிறது, In the church of holy, விசுவாசம் அப்படித்தான் இருக்கணும், that is the believer's நம்பிக்கை work. அப்படித்தான் That இருக்கணும். is the confidence. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வேதம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. How beautiful அதனால the தான் word of ஆண்டவர் சொன்னார், That's what the Lord said. ஏசாயா சொன்னான், Isaiah நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, The wrath of God came upon him. நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் எல்லாவற்றையும் சுமந்தார். In the last season, the Lord says to bring peace, the Lord bore நீ everything. சுமக்காத, Do not, need not நான் to carry. சுமக்கிறேன். Let me carry. உன்னால் தூக்க முடியாது, You cannot carry. நான் தூக்கறேன். Let me carry. உலகத்தில் உள்ள அத்தனை பாவத்தையும், All the sins of the world. உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடிக்கணக்கான மனிதர்களையும் All the sins of the ஒரே world. ஒருவர் தன் தோளில் சுமந்தார். He has bore the கர்த்தத்துவம் என்னும் மரத்திலே, in the Golgotha. கல்வாரி சிலுவையின் மரத்திலே In the Golgotha. உலகம் என்கிற கர்த்தத்துவத்தை சிலுவையாக சுமந்தார். They carried the royal diadem on the cross of Calvary நமக்கு சமாதானத்தை உண்டாக்க to bring peace to us. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அதை அவர் ருசித்தாராம். The Lord has tasted it. தேவன் சிலுவையை ருசி பார்த்தார். Jesus tasted the crucifixion. எதற்காக? What for? நீ சமாதானமாய் இருக்கும்படி. To get peace. என் அருமையானவர்களே, Beloved, வேத வசனத்தை சற்று கவனித்து Look at பாருங்கள். the scripture. நம்முடைய ஆண்டவர் யாரு? Who is our God? சமாதானத்தின் தேவன்.
Prince of Peace. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. வேதம் சொல்லுகிறது. The Bible says. Hallelujah. Hallelujah. வேத வசனம் தான் சொல்லுது. The word of the Lord நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. The wrath of God came upon him. அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்துட்டு He gave peace to us தழும்ப காமிச்சாராம். and show the வா 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 stripes. இந்த தழும்பு எடுத்து தேய்ச்சிக்கோ. வா 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 இந்த தழும்புகளால் குணமாவா Take என்றாராம். the strike, by his stripes you are healed. Hallelujah. Praise the Lord. Praise glory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. அவருடைய தழும்புகளால் By குணமாக்குறோம். his stripes you are healed. ஏசாயா 53:5 சொல்லுகின்றன. 53:5. அதைத்தான் பவுல் சொன்னான். That's what Paul ஓ said. கொலோசிய ஜனமே Oh, people நான் of- சொல்வதை கவனிங்கள் என்றார். Listen my voice. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகளை ஒப்புரவாக்குவதற்கு அவருக்கு பிரியமாயிருந்தது. On the blood shed of the cross of Calvary, the Lord make peace to all universe. அதுதான் அவருக்கு பிரியம். That is delightful. in the ஐயோ sight of பிள்ளைகள் God. எல்லாம் பூமியில வாழுது. பிள்ளைகள் பூமியில வாழுது. Those children are living on this earth. ஆண்டவர் பார்த்தாரு. The Lord looked நான் at them. சிலுவையை சுமந்து பூமியில இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பரலோக பிள்ளைகளோட Let me ஒன்று சேர்த்துறேன். carry the cross and let me bring up to heaven. அதுதான் சமாதானம். That is peace. அதுதான் சமாதானம். That is peace. வேதம் சொல்லுகிறது. The Bible says. அதனால தான் ஆண்டவர் சொன்னார். So the Lord said. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனாய் உலாவும் பொழுது When 2000 years ago, அவர் என்ன சொல்லி what சொன்னார்? does he say? என்ன சொன்னார் தெரியுமா? What does he say? சமாதானமற்று வாழ்ந்தவர்களை பார்த்து Those சொன்னார். who lost their peace, என்ன சொல்லி சொன்னார்? What does he say? என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துக் I கொள்கிறேன். will place my peace for you. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்க மாட்டேன். Not the world give. உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படி இருக்கும்? Do you want the peace of the world? பாட்டில், Bottle, புகை, smoking, பொட்டி, and money. அது எவ்வளவு நேரம் இருக்கும்? How long it may be. அவர் கொடுக்கிற சமாதானம் தெரியுமா? But his peace. பிதாவின் மடியில் இருந்த செல்லத்தை உனக்கு தருகிறார். Amen. He is giving privilege to sit in the bosom of the என் Father. பிதாவை எனக்கு கொடுத்த சமாதானத்தை வைத்து The போகிறேன். peace what I receive from my உலகம் Father. கொடுக்கிற பிரகாரம் கொடுப்பதில்லை. I'm not give like the என் world. சமாதானத்தை I தருகிறேன். will give my peace. என்னுடைய சமாதானத்தை My தருகிறேன். peace. வேதம் சொல்லுகிறது. The Bible says. யோவான் 14:27 வாசித்து பாருங்கள். 14 verses 27. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. ஜனங்கள் எல்லாரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். People frightened. இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். They crucified இயேசு Jesus. கொண்டு புதைத்து விட்டார்கள். They buried Jesus. எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள். Everyone frightened. அவர்கள் வேதனையோடு கூட இருந்த பொழுது Painfully they cried. இயேசு நடுவாக நின்று சமாதானம் என்றார். Jesus stood among them and said, peace. யூதருக்கு பயந்து கதவை பூட்டிக் கொண்டிருந்த They பொழுது closed the door. சமாதானம் என்று சொன்னார். He said, hold your peace. பயந்து போனார்கள். They were astonished. இயேசு நடுவாக வந்து சொன்னார். Jesus stood among them. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20:19 வாசித்து பாருங்கள். John 20 verses 19. திரும்ப 8 நாள் கழிச்சு வர்றாரு. After 8 days. உங்களுக்கு சமாதானம் என்றார். Hold your peace. சமாதானம் இல்லாத ஒரு மனிதன் அங்கே உட்கார்ந்து இருந்தார். A person lost his peace. எல்லாரும் சொன்னார்கள், Everyone said, நாங்கள் இயேசுவை பார்த்தோம், Oh, we saw Jesus. தேவனை சந்தித்தோம். We met இவன் Jesus. நம்பவே இல்லை. He never believed. இவன் சமாதானம் இல்லாதவனா இருந்தான். He was in restlessness. அவனுக்கு பெயர் தான் என்னது? What is his name? தோமா. Thomas. தோமா. Thomas. அதனால தான் தேவன் தோமாவை மெட்ராஸ்க்கு அனுப்பினார். So the Lord sent for Thomas to Madras. மெட்ராஸ்க்கு அதனால தான் He வந்தான். sent to Chennai. இந்த ஊர்ல இப்படி இருக்க மனுஷர்கான் நீ போடான்னு சொல்லி அனுப்பிச்சார். Go fulfill the shortcomings of ஒரு this அல்லேலூயா country. சொல்லுங்களேன். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. ஆனால் நடந்தது என்ன? But what happened? 8 நாளைக்கு பிறகு After 8 ஒரு தோமாவுக்காக வந்தவர். He came for one Thomas. Praise the Lord. Hallelujah. ஒரு தோமாவுக்காக one Thomas. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், Today the Lord உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் I'm வந்திருக்கிறேன். coming here for every one of உங்கள் you. ஒவ்வொருவருக்காய் For வந்திருக்கிறேன். every one of you. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, children of God. யோவான் 20:26 வாசித்து John பாருங்கள். 20 verses 26. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. உங்களுக்கு சமாதானம் என்றார். Peace be unto you. எம்மாவிற்கு போகும் சீசர்களை பார்த்து He said to சொன்னார். the disciples. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, When they spoke each அவர் உள்ளே other, பிரவேசித்த பொழுது he voluntarily அவர் entered. நடுவாக வந்து Come on. உங்களுக்கு சமாதானம் என்றார். Hold your லூக்கா peace. 24:36 பாருங்கள். 24 verses 36. நம்முடைய தேவன் யார்? Who is our God? என் கைகளில் தைல கொப்பை இருக்கிறது, I am having the horn of பரிமள oil. தைலத்தை நிரப்பி வைத்திருக்கிறேன். Filled with horn அந்த oil. நிரப்பின தைலத்தோடு என் அனுப்பினார். He never- நீ போய் என் ஜனங்களுக்கு சமாதானத்தை சொல். Go and send peace to them. இந்த மாதம் முழுவதும் சமாதானமாய் All இருப்பீர்கள். the coming month you will experience peace of God. நான் சமாதானமாய் இருப்பேன். தலைமையில கை Yes, வை I'll சொல்லுங்க. be in peace and நான் secure. சமாதானமாய் இருப்பேன். I'll be in peace. இந்த செய்திக்கு முன்னாடி நடந்ததை நான் மறந்துட்டேன். Before the message I forget everything. என் வாழ்க்கையில இந்த பாரத்தை I மறந்துட்டேன். forget the burdens. என் பிரச்சனையை மறந்துட்டேன். I forget the problems. இந்த நிமிஷத்திலிருந்து In this minute onwards, என் சமாதானம் my peace எனக்கு சொந்தம். belong to me. என் சமாதானம் My peace எனக்கு சொந்தம். belong to me. விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா Say சொல்லுங்களே. hallelujah to the Lord. ஹalleluya. Praise the Lord. நான் சொல்ல பைபிள் அப்படி எழுதி The இருக்கிறது. Bible says, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடறல் அடைவதில்லை. he who loves the scripture of the Lord will get great peace. There is no stumbling block. Amen. My daughter. சங்கீதம் 119 165. Psalm 119. உம்முடைய வேதத்தை நல்ல கவனிங்க, பைபிள் திறந்துக்கோ. வாசி.
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. எப்படி சமாதானமா? மிகுந்த சமாதானம் இங்க உண்டு. பாருங்க, அப்படியே நிரம்பி வழிஞ்சி It is great peace. சட்ட வழியா வழிஞ்சி நடக்கும் போதெல்லாம் கீழே கொட்டி கிடக்குமா சமாதானம். It's an overflowing experience. எப்படி இருக்குமா? Overflowing experience. Overflowing. நிரம்பி வழிகிற ஒரு நிரம்பி சமாதானம். வழிகிறோம். அல்லேலூயா. It's an overflowing experience. மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பலத்த கைகளை தட்டி, Praise God. பலத்த கைகளை தட்டி, நான் இடற மாட்டேன், இயேசுவை லவ் பண்ண போறேன்னு சொல்றவங்க அந்த வேதத்தை எடுத்து எழுந்து நிக்கணும். If you say I will not stumble, quickly stand. அந்த வேதத்தை திருப்பி கொள்ளுமா. Turn your pages. ஒரு தரம் கூட லவ் பண்ணுங்களேன். Let us love once நான் again. முடிக்க போகிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Nothing shall offend. இந்த மாதம், வருகிற மாதம் Coming month, உனக்கு இடர்லே இருக்கா? nothing shall offend them. உனக்கு என்ன உண்டு? Peace. உனக்கு என்ன உண்டு? சமாதானம். உனக்கு என்ன உண்டு? Great peace. சமாதானம். மிகுந்த சமாதானம். விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? சமாதானம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? What is that type of peace? அத லவ் பண்ணா சமாதானம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? You know how the peace ஒரு will be? வசனத்தை வாசித்து முடிப்போமா? Shall we read the word? 2 கொரிந்தியர் புத்தகம் 2 Corinthians 13ஆம் அதிகாரம் 13th chapter. 2 கொரிந்தியர் 13 11 பொறுமையாக ரசித்து வாசியுங்கள். கடைசியாக Finally, சகோதரரே, brethren, சந்தோஷமாயிருங்கள். be ஒரு happy. அல்லேலூயா சொல்லணும். Amen. பக்கத்துல சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. பிரதர், Brother, மீட்டிங் முடிய போறது பிரதர். we are going to finish. கடைசியா மீட்டிங் முடிய போறது பிரதர். Finally, the meeting is இதோட concluded. ஞாயிற்றுக்கிழமை தான் வர போறோம் பிரதர். Coming Sunday will come. கடைசியாக சகோதரரே, Finally, brethren, வாசிக்கலாம். சந்தோஷமாயிருங்கள். சொல்லுங்க சகோதரி, பார்த்து சந்தோஷமா இருங்கள். நற்சீர் பொருந்துங்கள். எப்படி எப்படி எப்படி? நற்சீர் பொருந்துங்கள். ஆறுதல் அடையுங்கள். எப்படி எப்படி எப்படி? ஆறுதல் அடையுங்கள். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். be of good comfort. ஆறுதல் அடையுங்கள். ஏக சிந்தையாயிருங்கள். நல்ல சிந்தையா இருங்க. ஹலோ. Be of one mind. சமாதானமாயிருங்கள். எப்படி இருங்க? Amen. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேம்மா. சமாதானமா. சமாதானமா இருங்கள். அப்பொழுது நல்லா கவனி. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய ஒரு அல்லேலூயா. Be to God. Praise the Lord. Love and Glory. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். அப்படியே பைபிளை கீழே வச்சிரு. God of love and peace உன் shall கூட be with இருப்பார். you. விசுவாசி. Do you believe that he shall be with ரெண்டு you? கையை உயர்த்திக்கோ. Lift up your both hands. 2 நிமிஷத்துல ஜெபம் பண்ணி முடிக்க We போறேன். are going to finish ரெண்டே immediately. நிமிஷம் தான். ஆண்டவர் உங்களுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாய் The Lord இருக்கிறார். is ready to give his peace. உங்கள் வியாதியிடத்தில் வலது கையை வைத்துக் Place your கொள்ளுங்கள். right hand where the sick உங்கள் fall. பீச்ச கையை மட்டும் உயர்த்துங்கள். Lift up your left hand. கண்களை மூடுங்கள். Close your eyes. என்னோடு சொல்லி ஜெபிக்கும் பொழுது Join me in prayer. இயேசு யாரை தொடுகிறாரோ Those that touched by Jesus. அவர்களுக்கு சமாதானம், Peace for them. அவருடைய விடுதலை ஒடுக்கப்படும், Deliverance. அவர்களை சுகமாக்குவார், Heal. அவருடைய கட்டுகள் அறுக்கப்படும், Break the bondages. அவருடைய நோய்கள் சுகமடையும், Heal the sickness. உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். Problems will solve. அவர் உங்களுக்கு சமாதானத்தின் தேவன். He's a God of peace. என்னிடத்தில் இருக்கிற தைல கொப்பையில் தேவ சமாதானம் இருக்கிறது. I have anointed oil. அந்த அபிஷேகம் இருக்கிறது. I have oil. அதை நிறைக்கும்படிக்கு, To fill அது it. உங்கள் மேல் ஊற்றும்படிக்கு To be pouring out. உங்களை அவர் தெரிந்து கொள்ள He is போகிறார். going to elect you சமாதானத்திற்காக, for the peace. சமாதானத்திற்காக, For the peace of God. சமாதானத்திற்காக For peace. கண்களை மூடுவீர்களா? Close your eyes. என்னோடு ஜெபம் செய்யுங்கள். Join me in prayer. சொல்லுங்கள், இயேசுவே. இயேசுவே. சத்தமா சொல்லுங்க, இயேசுவே. இயேசுவே. தாவீதின் குமாரனே, தாவீதின் உம்முடைய குமாரனே, நாமத்தினாலே உம்முடைய நாமத்தினாலே உமது அடியான் ஜெபிக்கிறேன். அடியான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, இயேசுவே. உம்முடைய சமாதானத்தின் உம்முடைய அபிஷேகம், அபிஷேகம், சமாதானத்தின் பரிமள தைலம் பரிமள தைலம் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்தில், ஆண்டவரே, ஆண்டவரே, சாமுவேல் கையில் இருந்தது சாமுவேல் கையில் இருந்தது, எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, இப்போதே ஊற்றப்படுவதாக. இப்போதே ஊற்றப்படுவதாக. வல்லாத பிசாசே, வல்லாத பிசாசே, வெளியே போ, வெளியே போ, நோயை எடு, நோயை எடு, நீ வச்ச நோயை எடு, நோயை எடு, எடு இயேசு நாமத்திலே, இயேசுவின் எடு, நாமத்திலே, எடு, 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 இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் வல்லாத பிசாசே, வல்லாத பிசாசே, என் சமாதானத்தை கெடுத்த என் ஆவியே, சமாதானத்தை கெடுக்கிற ஆவியே, சொல்லுங்கள், இயேசு நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவே, இயேசுவே, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை தொட்டருளும். சொல்லுங்களே, ஏசப்பா, ஏசப்பா, வல்லமை உள்ளவரே, வல்லமை உள்ளவரே, இன்று இரவு இன்று இரவு எனக்கு சமாதானம், எனக்கு சமாதானம், நீர் வரும் வரையிலும் வரும் வரையிலும் சமாதானம் சமாதானம் என்னை விட்டு நீங்க கூடாது. நீங்க கூடாது. பொல்லாத பிசாசு, பொல்லாத பிசாசு, வியாதி, வியாதி, நோய் நோய் என்னை விட்டு நீங்கட்டும். நீங்கட்டும். தரித்திரம் தரித்திரம் நீங்கட்டும். நீங்கட்டும். கசப்பு கசப்பு நீங்கட்டும். நீங்கட்டும். வெறுப்பு வெறுப்பு நீங்கட்டும். நீங்கட்டும். நோய் நோய் நீங்கட்டும். நீங்கட்டும். சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் என்னை வழி நடத்தும். என்னை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் நாமத்தில் பிதாவே, கைகளை தட்டி தேவனுக்கு